தொழிலாளர்களின் உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மதிப்பளித்து கொண்டாடப்படும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் எனும் உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதற்கு ஏற்ப மாயிகாவும் தனது பங்குக்கு களத்தில் இறங்கி இந்திய சமூகத்திற்கு பல உதவிகளை செய்து வருவதாக கூறியுள்ள அவர், இன்றைக்கு நமது இந்திய சமூகத்தில் பலர் வசதிகளோடு வாழ்வதற்கு அன்று நமது மூதாதையர்கள் ரப்பர் தோட்டங்களிலும் துப்புரவு துறைகளிலும் வழங்கிய உழைப்புதான் காரணம் என்பதை நினைவுபடுத்தியுள்ளார். இதனிடையே நாட்டில் உள்ள தொழிலாளர் சமூகத்தில் குறிப்பாக இந்திய சமுதாய தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை களைந்து தேவைப்படும் உதவிகளையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கும் தொடர்ந்து பாடுபடுவோம் என இந்த தொழிலாளர் தினத்தில் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் உறுதியளித்திருக்கின்றார். அப்துல் கலாம் விருது விழாவில் சிறந்த அரசியல்வாதிக்கான விருதை மாயிகாவின் உதவி தலைவர் டத்தோ முருகையா பெற்றுள்ளார். 2009ஆம் ஆண்டில் பிரதமர் துறை அமைச்சின் கீழ் பொது புகார்களை கவனிக்கும் துணை அமைச்சராக அரசியல் பயணத்தை தொடங்கினார். அந்த சமயத்தில் முருகையா PPP கட்சியின் இளைஞர் அணித் தலைவராகவும் இருந்துள்ளார். மிகுந்த விவேகத்துடன் மக்களின் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்த இவர் அன்று மக்கள் மத்தியில் நட்பெயரையும் கொண்டிருந்தார். பின்னர் மாயிகாவில் இணைந்த இவர் அக்கட்சியின் உதவித் தலைவர் பதவியை எட்டிப்பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக அரசியல் அனுபவங்களை கொண்டவரும் சிறந்த சேவையாளருமான இவருக்கு அண்மையில் அனைத்துலக அளவில் தமிழக APJ அப்துல் கலாம் அமைப்பின் கீழ் நடத்தப்பட்ட அப்துல் கலாம் விருது விழாவில் சிறந்த அரசியல்வாதிக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி மியூனிக் நகரில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 புகாத்தி வேரான் கார்களில் ஒன்று தப்பியோடி தலைமறைவாக வாழும் தொழிலதிபர் ஜோலோ என்பவருக்கு சொந்தமானது என்பது MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனினும் எஞ்சிய 3 சூப்பர் கார்கள் அபுதாபியின் அனைத்துலக பெட்ரோலிய முதலீட்டு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான கடீம் அல்-குபாஷியுடன் தொடர்புடையவை என நம்பப்படுகிறது. குறிப்பாக ஜோலோவிடமிருந்து கையூட்டு பெற்றவர் என நம்பப்படும் அபுதாபியின் முன்னாள் நிறுவனமான அபார் இன்வெஸ்ட்மெண்ட் PJS நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல்முறை அதிகாரி முகமது படாவி அல் உசேனிக்கு சொந்தமான கார் ஒன்றும் அதில் அடங்கும் என கூறப்படுகிறது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணை 2020ஆம் ஆண்டுக்கும் 2022ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்பட்டது. அவ்வழக்கு தொடர்பில் தகவல்களை திரட்ட மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனிக்கு தனது அதிகாரிகளை அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1MDB ஊழலுடன் தொடர்புடையது என நம்பப்படும் 4 சிறப்பு பதிப்பு புகாத்தி வேரான் சூப்பர் கார்களை மியூனிக் நகரிலுள்ள தனியார் கிடங்கு ஒன்றிலிருந்து ஜெர்மனிய போலீசார் கைப்பற்றியதாக தகவல் வெளியிடப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட சூப்பர் கார்கள் புகாத்தி வேரோன்களின் பிரத்யேக லெஜெண்ட்ஸ் தொடரின் தயாரிப்புகள் என்பதோடு உலகிலேயே அதுபோல 18 வாகனங்கள் மட்டுமே உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லாங்கோர் ஷா அலாமீன் புக்கெட் ஜெலுத்தோங் டோல் சாவடி அருகே எலிட் நெடுஞ்சாலையில் 1 டன் லாரி இன்று தீயில் அழிந்தது. பேட்டரிகளை ஏற்றியிருந்த அந்த லாரி இன்று நண்பகல் வாக்கில் ஏற்பட்ட தீயில் 100 விழுக்காடு எரிந்து போனது. நல்ல வேளையாக தீ ஏற்பட்ட போது லாரி ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் லாரியில் இல்லை என ஸ்லாங்கோர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியுள்ளது. தீக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. பெட்ரோல் நிலையம் ஒன்றின் அருகே தீயில் எரிந்து கொண்டிருக்கும் லாரியில் இருந்து அடுத்தடுத்து வெடிப்புகள் ஏற்படுவது முன்னதாக வைரலான காணொலிகளில் தெரிந்தது. 6 ஆண்டுகளுக்கு முன் தனது இந்தோனேசிய காதலியை 28 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த கட்டுமான நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மேலாளர் மரண தண்டனையிலிருந்து தப்பியுள்ளார். சொப்ரி அப்துல் வஹாப் எனும் அவ்வாடவருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையாக மாற்றி தீர்ப்பளித்திருக்கிறது. 46 வயதான அந்நபருக்கு கூடுதலாக 12 பிரம்படிகள் விதிக்கவும் நீதிபதிகள் ஏகமனதாக முடிவெடுத்தனர். சோப்ரி கைதான நாளான 2018 மார்ச் 10 சிறை தண்டனை காலம் தொடங்கும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.
தாம் குற்றமிழைத்ததாக கூறி ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் தனக்கு விதித்த தண்டனையை ரத்து செய்ய கோரி சோப்ரி முன்னதாக மேல்முறையீடு செய்திருந்தார். அதனை இன்று நிராகரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பே சரியே என்றும், சம்பவத்தின் போது சோப்ரி சரியான மனநிலையில் இல்லை என்ற வாதம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் தீர்ப்பில் விளக்கியது. எனவே அவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டது நிலைநிறுத்தப்படுகிறது என்றாலும் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு விடாது குடைச்சல் கொடுத்துக் கொண்டே இருந்ததால் பொறுமை இழந்து 2018 ஆண்டு மார்ச் 10 சோப்ரி தனது காதலியை படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. தான் ஆர்டர் செய்த பானத்தில் ஸ்ட்ரா எனப்படும் உறிஞ்சி குழாய் இணைக்கப்படாத காரணத்தால் தென்கொரிய பெண் ஒருவரின் அடாவடியான செயல் இணையவாசிகளின் கடும் கண்டனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் இலக்காகியுள்ளது. இம்மாதம் 4 ஷ்வாங் நகரில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பானத்தில் உறிஞ்சி குழாய் வைக்கவில்லை எனும் அற்ப விஷயத்திற்காக பெண் ஒருவர் உணவகம் ஒன்றை தொடர்பு கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட உணவகத்தின் மேலாளர் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதோடு தமது தரப்பு தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வகையில் உறிஞ்சி குழாயுடன் இலவச கேக் ஒன்றையும் அப்பெண்ணிற்கு அனுப்பியிருக்கின்றார். எனினும் டெலிவரி அல்லது விநியோகம் தாமதமாக ஆனதால் சினமடைந்த அந்த பெண் நேரடியாக உணவகத்திற்கு வந்து கத்தி கூச்சல் போட்டதோடு சம்பந்தப்பட்ட மேலாளரை மண்டியிட்டு தன்னிடம் மன்னிப்பு கேட்குமாறும் கூறியது பலரை சினமடைய செய்திருக்கிறது. அச்சம்பவத்தால் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் மேலாளர் மன உளைச்சலுக்கு இலக்காகி உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பான 5 நிமிட காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானதைத் தொடர்ந்து அப்பெண்ணின் செயலை பலர் தொடர்ந்து கண்டித்து வருகின்றனர். குறிப்பாக இது ஒரு சாதாரண விஷயம், அதற்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் தேவையா என பலர் கேள்வி எழுப்பியுள்ள வேளை ஒருவரை இழிவுபடுத்திய குற்றத்திற்காக அப்பெண்ணின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.